குயின் ஆஃப் டியர்ஸ் எண்டிங் எப்படி இருக்க போகுது, சீரிஸோட அருமை பெருமைகளை பேசிட்டு முக்கியமாக ஹேன் உயிரோடு இருப்பாங்களா மாட்டாங்களா, இதை பற்றிலாம் பேசலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ என்ஜாய் பண்ணுவீங்க நம்புகிறேன். இதே மாதிரி புது வீடியோஸ்க்கு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஓப்பனிங் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் கிரைமுன்னு லேகாக தான் கொண்டு போவாங்கன்னு நினச்சேன். அப்படியே ஆப்போசிட்டாக கடைசி வரை என்கேஜிங்காக லேகே இல்லாமல் கொண்டு போகிறாங்க. ஒவ்வொரு எபிசோடும் 1 hour மேலே வச்சுட்டு இவ்வளோ சூப்பராக போர் அடிக்காமல் கொண்டு போகிறது உண்மையாக பெரிய விஷயம் தான். டிவிஎன் ஹிஸ்ட்ரியிலே ஹையஸ்ட் ரேட்டிங் வாங்கின ட்ராமான்னு டைட்டில் பிடிச்சிருக்கு. சீரிஸோட ஆரம்பத்துலேருந்து எந்த இடத்துலையுமே டிஸ்டர்பிங்கான சீன் வைக்கக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்காங்க. ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கணும்னு டேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு. எதுக்காக இதை சொல்கிறேன்னு உங்களுக்கே புரியும். செகண்ட் லீடு கண்டிப்பாக சீரிஸ்க்கு ஒரு பெரிய பாசிட்டிவ். வழக்கமாக எல்லா சீரிஸ்லையும் ஒரு பஞ்சிங் பேக் மாதிரி அடி வாங்கக்கூடிய கேரக்டர் தான் நடிப்பார். இவரோட காமெடி, சென்டிமெண்ட், லவ் சீக்வன்ஸு எல்லாமே பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு பைசைக்கிள் சீன்லாம் வரும், செம்ம சென்டிமெண்ட்டாக இருந்துச்சுன்னு எல்லாரும் பயங்கரமாக ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஹீரோயின் ஃபேமிலி கொஞ்சம் ஓவராக பண்ணுறாங்களோன்னு தோணும் போது ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற விதமாக ஸ்டோரியில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும். சீரிஸ் இவ்வளோ ரேட்டிங் வாங்கினதுக்கு அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுமே மிக முக்கியமான காரணம். இது மட்டும் இல்லாமல் வின்சென்ஸோ, கேமியோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் வச்சுருந்தாங்க. மிக முக்கியமாக சீரிஸோடைய வில்லன் பார்க் சிங்கை பற்றி பேசி ஆகணும். ஒரு தரமான ஆக்டரு, எனக்கு பர்சனல் ஃபேவரட். இந்த சீரிஸை பார்த்ததுக்கு என்னன்னா இவ்வளோ மோசமான கேரக்டராக இருக்கான்னு சொல்லியிருந்தாங்க. தி க்ளோரி ரிவெஞ்ச் ராமா பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ருத்லெஸ்ஸான வில்லனாக ப்ளே பண்ணியிருப்பாரு. நல்லா இருந்துச்சுங்க, இவரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் மெயின் லீடை பற்றி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எனிவேஸ் நம்ம எண்டிங்கை பற்றி பார்க்கலாம். ஹேன் உயிரோடு இருப்பாங்களா மாட்டாங்களான்னு யோசிச்சிங்கன்னா ஏற்கனவே பார்த்துருந்தோம். டேரக்டர் பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கணும்னு பார்த்து எடுத்திருக்காரு. சீரிஸோட ஸ்க்ரீன் பிளே இதெல்லாம் நோட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக ஹேன் உயிரோடு தான் இருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு ஹாப்பி எண்டிங் தான் இருக்க போகுது. ரீசெண்ட் எபிசோட பார்க்கும்போது கண்டிப்பாக ஹேன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சிம்டம்ஸை இவங்க டிசீஸ் நினச்சி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. WBC போதுமான அளவு அடைஞ்சதுக்கப்புறம் ஜெர்மனி போயிட்டு கேர் பண்ணி நம்ம ஹீரோயினை ரிட்டர்ன் கொண்டு வருவாங்க. Let's hope our theories will happen. சீரிஸ்ல நிறைய இடங்களில் ஃபோர்ஸ் அடைவங்களாம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. பல பேர் வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிருங்க. புது வீடியோஸ்க்கு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சீரிஸோட அருமை பெருமைகளில் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. சீரிஸோட எண்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். புது வீடியோஸ்க்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க இந்த ஒரு வீடியோ. பாய்.